கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சிந்தனையை கர்த்தர் தரும்படியாக காலை துவங்கி இந்த நேரம் வரை அவருடைய மாறாத கிருபை தயவு இரக்கம் நம்மளோடு கூட இருந்ததுக்காக ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சிந்தனை சிதற விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே காலை துவங்கி இந்த நேரம் வரை நம்முடைய மாறாத கிருபை எங்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் சென்றோமோ என்னென்ன காரியங்களை செய்தோமோ எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஆனாலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் ஒரு விசை கூட நீர் எங்களை மன்னித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய கை குறுகி போகவும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய செவிகள் மந்தமும் ஆகவில்லை கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை எங்களுக்கும் உமக்கு முன்பாக நிற்கிறது என்று சொன்ன வசனம் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்றால் பார்த்தீங்கன்னா, நெருக்கங்கள். இந்த உலகத்தில் நமக்கு அநேக விதமான நெருக்கங்கள் உண்டு. எல்லாருக்கும் ஒரு விதமான நெருக்கங்கள் இருக்குது. யாருக்குமே நெருக்கங்கள் பாடுகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நெருக்கங்கள் உண்டு. அந்த நெருக்கங்கள் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம், நெருக்கங்கள் மத்தியிலே நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் மிக மிக முக்கியமானது. நம்ம எல்லாரும் பூரணராக்கப்பட்ட விசுவாசிகள் நம்ம எல்லாரும் இல்லையா? ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமாக என்ன ஆனது, பலவீனமான பாண்டமாக இருக்கிறது. கர்த்தர் இருந்தாலும் அந்த நெருக்கத்தில் மத்தியிலே நம்மளோடு எப்படி இருக்கிறார்ன்றதை மாத்திரம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 139, சங்கீதம் 139 எடுத்தவங்க வாசிங்க. 139 6வது வசனமும் 5வது வசனமும் 6வது வசனமும். சங்கீதம் 139 5 6. போதுமா? என்னவா சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவருக்கு வந்த நெருக்கங்கள் கொஞ்சம் சொந்த மகனால நெருக்கம், சொந்த ராஜா சவுலால நெருக்கங்கள், இன்னுமாய் பார்த்தீங்கன்னா பலவிதமான ராஜாக்கள் மூலமாய் பெலிஸ்தியனாகி கோலியாத், இப்படியான பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் எழுதுகிற ஒரு சங்கீதம் என்ன சொல்கிறாரு? முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் என்னது, நீர் என்னை நெருக்கி. இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி தான் நினச்சிருக்கிறோம். முற்பிறத்திலும் நமக்கு நெருக்கங்கள் இருக்குது. ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுது, இன்னொன்று துவங்குற நெருக்கங்களாய் காணப்படுது. பாடுகளுக்கு மேலே நமக்கு என்ன, அது பாடுகள், உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவங்கள். என்ன ஆண்டவரே, இப்போ தான் ஒன்று நான் என்ன பண்ணேன், எல்லா நெருக்கங்களை விட்டு கடந்து வந்தேனே அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியுமாக ஒரு நெருக்கங்கள் வருது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே முற்புறத்திலும் எனக்கு நெருக்கம், பிற்புறத்திலும் எனக்கு என்னவா இருக்குது, நெருக்கம் இருக்குது. ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரா, அவருடைய கரத்தை நம்ம மீது என்ன செய்கிறாரு, வைக்கிறார். எப்பேற்பட்ட நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தருடைய நன்மையான கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம் மீது என்ன செய்து இருக்கிறபடினால தான் அந்த நெருக்கத்திலே நம்ம அமிழ்ந்து போகாதபடி, அந்த நெருக்கத்திலே நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வருகிறோம் இல்லைங்களா? எல்லாருமே என்ன செய்கிறோம், அந்த நெருக்கத்திலே நம்ம அமிழ்ந்து போக முடியல. ஆனாலும் அந்த நெருக்கத்தின் விட்டு நம்ம என்ன செய்கிறோம், கடந்து வரோம். ஏன் கடந்து வரோம்னா, அவருடைய கரம் நம்ம மீது என்ன செய்து இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கிறவன்னு சொல்றவங்களா அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவருடைய கரம் நம்ம மீது இருக்குது. அப்படி இருக்கும்போது அது பாருங்களேன், அடுத்த வசனம் 6வது வசனம் சொல்றாரு, ஆமா, இந்த அறிவு, இந்த நெருக்கத்தில் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கும் போது நான் எப்படி அந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளி வந்த ஆண்டவரே, இதை எப்படி நான் சமாளித்தேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி இந்த நெருக்கத்திலேருந்து சமாளித்தோம், இந்த நெருக்கத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில் வந்தோம், இந்த பாடுகளை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம், இந்த உபத்திரவத்தை நம்ம எப்படி தாங்கி கொண்டோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த அறிவு எனக்கு என்ன செய்தான், மிகுந்த, அதுதான் சொல்லணும், மிகுந்த ஆச்சரியம்.
நம்ம எப்படி அந்த நெருக்கத்திலேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னு சொன்னால் அது எப்படி இருந்ததா, மிகுந்த ஆச்சரியமும் நமக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. சில நேரத்தில் பண கஷ்டங்கள் வரும்போது எப்படி பணத்தில் மீண்டு நம்ம வெளியில் வருவோம் போது கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும், அது நமக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்போ யோசித்து பார்த்தா நம்ம எப்படி நம்ம கடந்து வந்தோம், இவ்வளோ விதமான சோதனைகளை நம்ம எப்படி கடந்து வந்தோம், இவ்வளோ விதமான உபத்திரவத்தை விட்டு எப்படி கடந்து வந்தோம், இவ்வளோ விதமான பொருளாதார தேவைகள் மற்ற எல்லா காரியங்களிலும் நம்ம எப்படி கடந்து வந்தோம். அதுதான் நமக்கு மிகுந்த ஆச்சரியமும் நமக்கு எப்படி இருக்குதா, எட்டாத உயரமாக இருக்குது. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்குது, எட்டாத உயரமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் நம் மீது என்ன செய்யுது, எப்பொழுதும் இருக்கிறதுனால நெருக்கத்தின் மத்தியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அப்படி இல்லை, ஒரு 2 பேருடைய சம்பவத்தை மாத்திரம் பார்த்து நம்ம முடிப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவங்களுக்கு வந்த நெருக்கங்கள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்து அவங்கள என்ன செய்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள புறப்பட்டு வரும்படியாக செய்கிறாரு. 10வது வசனம் படிங்க. 10வது வசனம் 14:10. யாத்ராகமம் 14:10. பாருங்க, அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. எகிப்தை விட்டு கிளம்பி வந்த பிறகு அவங்களுக்கு பின்னாடி பார்வோன் சமீபித்து, நம்முடைய நெருக்கங்கள் நமக்கு சமீபித்து நமக்கு வரும்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறோம், என்ன செய்கிறோம், என்ன முறையிடுறோம், என்ன வார்த்தைகள் நெருங்கி ஜீவிக்கிறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. நெருக்கங்கள் வருது, நமக்கு பண தேவைகள், படிப்பு வசதிகள், நம்மளுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லாத மனித பலம் இல்லை, அப்புறம் பணபலம் இல்லை, ஒன்றுமே இல்லை நமக்கு. ஆனால் நம்மளோடு இருக்கிறது யாரு, கர்த்தர் இருக்கிறார். நம்மளோடு யார் இருக்குது, கர்த்தர் இருக்கிறார். மற்றவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு மாம்ச புயம், அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, எல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் என்னது, அது மாம்ச புயம். ஆனால் நம்மளோடு யார் இருக்கிறா, கர்த்தர். நம்மளுடைய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமீபித்து வராங்க பாருங்க. நம்முடைய நெருக்கங்கள் நமக்கு ஒன்று ஒன்றா என்ன செய்து சமீபித்து வருதுங்க. வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கண்டு மிகவும் என்ன செஞ்சாங்களா, பயந்தார்கள். இந்த நாளில் நெருக்கங்களை பார்த்து பயப்படுறீங்களா, நெருக்கங்கள் மத்தியில் பயப்படுறீங்களா? நம்மளுடைய இப்போ நெருக்கங்கள் சூழ்ந்து நமக்கு கிட்ட வருதுன்னு நினச்ச உடனே நம்மளை சுற்றி எல்லாருக்குமே தான் பேசுகிறேன், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் பேசுகிறார். அந்த நெருக்கத்தில் மிகவும் என்ன செய்கிறோம், நம்ம பயப்படுறோம். ஆண்டவரே, இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நான் சமாளிப்பேன், எனக்கு சுற்றி வந்திருக்குதே, எனக்கு பக்கத்தில் வருதே, என்னுடைய கடன் பிரச்சனை பக்கத்தில் இருக்குதே, உதவிகள் அற்று இருக்கிறேனே, எனக்கு வேற எல்லா காரியங்களிலும் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, பலவீனங்கள் இருக்கிறதே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தினுடைய நெருக்கத்தின் மத்தியில் சமீபமாய் வரும்போது நம்மளை அறியாமலே நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு பயம் நம்மளை என்ன செய்து சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனாலும் அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க யாரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஆனால் அவங்க மோசையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நீர் எங்களை சாகடிக்கவா அங்கேருந்து என்ன பண்ணிட்டீர், எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீர், அங்கே என்ன எங்களுக்கு என்ன இது கல்றத்தோட்டம் இல்லையா, பிரேத குழிகள் இல்லையா, ஏன் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு எல்லாமே சுமூகமாக இருக்கோன்னு நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்கவே முடியாது. நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் வரும்போது அதில் நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. யோபு தன் உதடுகளினால என்ன செய்யல, பாவமே என்ன பண்ணல, செய்யல. யோபுக்கு வந்த நெருக்கங்களை விட மற்றவங்க நமக்கு வந்த நெருக்கங்கள் ஒன்றுமே இல்லை, இல்லைங்களா? அப்படித்தானே? யோபுக்கு பயங்கரமான நெருக்கங்கள் வந்தது இல்லையா? ஒரு சமயம் அவருடைய மூத்த பிள்ளை வீட்டில் இருக்கும் போது அப்போ என்ன நடக்கும், அவங்க நல்லா புசித்து
பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தரா வந்து சொல்லுவாங்க. அந்த சம்பவத்தை அப்புறமா பார்க்கலாம். ஆனாலும் யோபு தன் உதடுகளினால என்ன செய்யல? பாவம் செய்யல. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை தெரிஞ்சவங்க, 10 வாதைகளினால அவங்கள நடத்தினவரை பார்த்தவங்க, எல்லா மன்னாவை புஷித்தவங்க, எல்லாவற்றையும் பார்த்துட்டு அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க? குறை சொல்லுகிறார்கள். குறை சொல்லும் போது அப்போது நம்ம பாருங்க, நம்ம நெருக்கத்தின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்மளை மற்றவங்க என்ன செய்கிறாங்களா? நம்மளை பார்க்குறாங்க, புறஜாதியார் பார்க்குறாங்க, மற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இவங்க இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரை தேடுறாங்களா? ஆண்டவரை முறுமுறுக்கிறாங்களா? தேவாலயத்துக்கு போகிறத விட்டு விடுறாங்களா? வேதத்தை வாசிக்கிறத விடுறாங்களா? ஜெபம் பண்ணதில் விடுறாங்களா? இப்படின்ற மற்றவங்க என்ன செய்கிறாங்க? நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள் மீது தான் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே ஒரு நோக்கமாக இருப்பாங்க. இவ்வளோ நெருக்கங்கள் இருக்கேன், இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம். ஆனாலும் இந்த உபத்திரப்பட்டது நல்லது, இதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் வசனத்தின் படியாய் நம்ம என்ன பண்ணணும்? அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை விடாதபடி யோபுவை போல நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். அப்போதான் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? யுத்தம் செய்வேன். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்கு, என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை, என் மகளுக்கு குழந்தைகள் இல்லை, என்னுடைய கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு எங்க வீடு கிடைக்கும் தெரியல, எனக்கு எப்படி நடக்கும் தெரியல, இப்படியெல்லாம் நெருக்கங்கள், என் வீடு கட்டப்படுமா, என் குடும்பம் ஒற்றுமை ஆகுமா, இப்படியெல்லாம் நம்ம நெருக்கங்கள் இருக்கும் போது ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிடுறோம். ஆனால் அப்புறமா என்ன பண்ணக்கூடாது? நம்ம முறையிடக்கூடாது இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கார். நம்ம என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். நம்ம சும்மா இல்லாத நம்மளே எல்லாத்தையும் பேசிட்டு நம்மளே எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவருக்கு செய்யறதுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை இல்லையா? நம்மளே என்ன பண்ணுறோம்? எனக்கு எல்லா பலனும் இருக்குது, எனக்கு எல்லாரையும் தெரியும், எனக்கு எல்லா சிஎம் முதல் கொண்டு பிஎம் வரைக்கும் எல்லா செக்ரட்டரிங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும், அதனால் எங்களுக்கு என்ன வேண்டியதில்லை, யாருடைய எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா போயிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்ல? உன் பலத்தில் தானே நீ ஓடு, உன் பலத்தில் நீ ஓடுற, உன்னுடைய நெருக்கத்தில் என்ன செய்கிற? நீ உன் பலத்தில் ஓடணும்னு ஓடு, எங்கே கடைசியில் வந்து விழுவேன்? எங்கிட்ட தான் வருவேன் இல்லையா? அந்த நெருக்கத்தின் மத்தியில் நம்ம சும்மா இருக்கும் போது நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். 13 அந்த வசனத்தை பாருங்க, 14 இது நமக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களுக்காக ஆமாம். அடுத்தது 15வது வசனம் வாசிமா. ஆமாம் ஆமாம். ஒரு விசை கடங்களை தட்டுவோமா? ஏன்னு பாருங்க, பின்னாடி பார்வோன் சேனை நெருங்கி கொண்டு வராரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் புறப்பட்டு என்ன செய்யுங்க? போங்கன்றாரு. எப்படிங்க போக முடியும்? யோசித்து பாருங்க. பார்வோன் விரட்டிட்டு வராரு, முன்னாடி என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரம் இருக்குது. எப்படிங்க அவங்க புறப்பட்டு போக முடியும்? அதுதான், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன வந்துச்சு? நெருக்கங்கள். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்ன செய்து நமக்கு கூடவே இருக்குது. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்குதுன்னா இதுதாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? புறப்பட்டு போ. அந்த நெருக்கத்திலே நம்மளை என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நீ புறப்பட்டு என்ன செய்? நீ போ, உனக்காக நான் என்ன செய்வேன்? யுத்தம் செய்வேன். நீ சும்மா இரு, என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டியா? நீ அமர்ந்துரு, நான் என்ன செய்யறேன்றது என்ன செய்? நீ கொஞ்சம் பாரு. ஆனா நீ ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா என்ன செய்யணும்? நடக்கணும். நடந்து இருந்து அவர் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார்? முறையிட்டது என்ன? புறப்பட்டு போ. அதுதாங்க நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? புறப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்புறமா உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும். அந்த சிவந்த சமுத்திரமாக என்ன செஞ்சிச்சு? வெட்டாந்தரையாக பிரிஞ்சு போச்சு. அந்த வெட்டாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனாங்க. பின்னாடி என்ன வந்தது? பின்னாடி பார்வோனும் அவருடைய சேனையும் கர்த்தருடைய கரம் என்ன அந்த அவங்க மேலே என்ன ஆயிடுச்சு? அவங்க அழிந்து போனார்கள். எவ்வளோ துக்கபரமான காரியம் இல்லை? பார்வோனும் அவருடைய சேனையும் அந்த பார்வோன் அவ்வளோ விதமான வாதைகளையும் ஆண்டவர் செஞ்ச காரியத்தையும் பார்த்து கூட அப்பப்போ அவருடைய இருதயத்தை என்ன தர்மா செஞ்சாராம்? கடினப்படுத்திட்டார்.
இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரித்திரமே மாறி இருக்கும். பார்வோனும் அந்த எகிப்து தேசம் முழுவதும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இப்படி மடிந்து போக இருந்திருக்க மாட்டாங்க. கடலில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க மடிந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பார்வோன் என்ன பண்ணல, அடிக்கடி தன்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சார், கடினப்படுத்தினார். அதனால தான் வசனம் இருக்கும், அடிக்கடி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் என்ன பண்ண, சகாயமின்றி சடுதியிலே என்ன செய்வானா, நாசமாவான். அடிக்கடி தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம கடின பண்ண. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்குன்னு இருதயத்தை கடினப்படுத்திட்டு பைபிள் வாசிக்காம ஜபிக்காம ஆண்டவரை தேடாம இருந்தோம்னா நமக்கு சகாயம் கிடைக்குமா? கிடைக்குமா? யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளுடைய கிறிஸ்தவர்கள்னாலுமே என்னங்க நமக்கு முக்கியமானது வேத வாசிப்பு, இன்னொன்று என்னது, ஜெபம். அது ரெண்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யாத, நான் சும்மா இருக்கிறேன் அதனால ஆண்டவர் எனக்கு எல்லாமே யுத்தம் செய்வார்னா முடியவே முடியாது. புரியுதுங்களா? உன் நெருக்கத்தின் மத்தியில் நீ எப்படி ஜீவிக்கிற, உன் பாடுகள் மத்தியில் நீ எப்படி ஜீவிக்கிற, உன்னுடைய உபத்திரங்கள் மத்தியில் நம்ம எப்படி ஜீவிக்கிறோம், அதுதாங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. பயப்படுறோமா, பயந்துட்டு சும்மா இருக்கிறோமா? ஆண்ட கர்த்தர் சொல்றார், புறப்பட்டு போ. என்ன சொல்றாரு? புறப்பட்டு போ. அந்த நெருக்கத்திலே என்ன செய்யணும், புறப்பட்டு போ. உன்னை வழி நடத்துகிறவர் யாரு? நான் தான். அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறவர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேனைகள் என்ன பண்ணிச்சு, அந்த நெருக்கத்திலே அவங்க என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. அப்புறமா 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் வாசிமா, 15ஆம் அதே யாத்திராகமம் 15:1. பாருங்க, அப்புறமா என்ன செய்கிறாங்க, அவங்க புகழ்ந்து பாடுறாங்களா? என்ன பாடுறாங்க? மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலை. முதல்ல ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முறையிட்டுட்டாங்க. ஆண்டவரை என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் இதுக்காக கர்த்தர் நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்தார், இங்கே என்ன பிரேத குழி இல்லையான்னு சொல்லிட்டு முறையிட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் அவங்க செஞ்ச அற்புதத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்களா, மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினார் துதிக்கிறாங்களா. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவரை முறுமுறுக்காம புறப்பட்டு போக போது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்வார். அப்பொழுது கர்த்தரை நாம் ஒருமித்து என்ன செய்வோம், மகிழ்வோம். இன்னும் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், பவுல் அப்போஸ்தலனுடைய நெருக்கத்தை பார்க்கலாம். பவுலுக்கு வந்த நெருக்கங்கள் அநேகமான காரியங்கள். பவுல் சொல்றாரு, அவரை மாதிரி நெருக்கங்கள் அடைந்தவங்கள் யாருமே இல்லை, இல்லைங்களா? பவுல் சொல்றாரு, பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ பசியோ அப்புறம் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் இல்லையா, எந்த காரியமானாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்ன செய்யாது, என்ன பிரிக்கவே முடியாது அப்படின்றார். எந்த நெருக்கத்திலையும் பவுல் எவ்வளவு முதலாவது ஆண்டவருக்கு தூரமாக இருந்தாரோ, எப்பொழுது சவுலா இருந்தாரோ, அடுத்து பவுலா மாறின பின்பு அவர் அந்த நெருக்கத்தை குறித்து, அந்த பாடுகளை குறித்து அவர் எவ்வளவு வேணும் என்ன செய்யலையா, அதை குறித்து அவர் வெட்கப்பட்டதே இல்லையா. அவர் வந்த பாடுகளுக்கு உபத்திரவத்துக்கு அவர் வெட்கப்படுறதே கிடையாதுங்களாங்க பவுல் அப்போஸ்தலன். அப்போ நம்ம கூட என்ன பண்ண தெரியுமா, நமக்கு வர காரியங்களை கர்த்தர் மகிமைக்காக வைத்திருக்கிறார். மகிமைக்காக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அதை மாற்றுவார். ஏன்னா எந்த நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் நம் மீது என்ன செய்து இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார். மிகுந்த ஆச்சரியமா, அது என்னது, எட்டாத உயரமாக. இன்னைக்கு புதைப்பொரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்களா, அந்த ரெட் சீல போயிட்டு அதை நோட் பண்ணி பார்க்குறாங்களாம். எலும்புகள் இருக்கா, இது இருக்கா, நிஜமாதானா, இது ஒரு கதையா, இது கற்பனையா அப்படின்னு என்ன செய்யறாங்களாம், புதைப்பொரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்களாம். ஆனால் இது உண்மையான நடந்த சம்பவம்ன்றது வரலாறுங்க. இது அப்படியே கர்த்தர் செஞ்சிருக்கிறாருன்றது என்ன பண்றாங்களாம், செய்யறாங்க. ஏன்னா தாவீது அப்பவே எழுதிட்டார், மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்குது. இது பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் 27 முதலாவது வசனத்தை வாசிமா. போதுமா, பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். பெரிய அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, அந்த
இதில் வந்து மொத்தம் 276 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, போகும்போதே கப்பல் என்ன ஆயிடுச்சு, புயல் காற்றில், தென்றல் காற்றில், கடுங்காற்றில், பலவிதமான காற்றுகள் மத்தியில் அந்த புயல் அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, முழுகி போயிடுச்சு. ஆனால் கத்தர் வந்து பவுலுக்கு சொல்கிறாரு, பவுலே நீ என்ன செய்யாத, பயப்படாத, இது கப்பர் சேதமே அல்லாமல் என்ன நடக்காது, பிராண சேதம் என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தைரியமாக இருக்க சொல்ல. 22வது வசனத்தில் பாருங்க, திடமனதா இருங்கள் என்று வாசிமா. அதே அதிகாரத்தில் 22. வாசிமா, அப்படி வாசி. பயப்படாதே. அங்க பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த நெருக்கத்தை வரும்போது மிகவும் என்ன செஞ்சாங்க, பயப்பட்டாங்க. பவுலை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, பவுலே ஆமென். என்ன பண்ணாரு, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுற 276 பேரும் யாராலங்க பிராண சேதம் வராத பாதுகாத்தாருங்க, பவுலாலங்க. பவுலால் என்ன ஆச்சு, பிராண சேதம் வராதபடிக்கு அந்த 276 பேரையும் கர்த்தர் என்ன செஞ்சாரா, தயவு பண்ணாருங்க, தயவு கொடுத்தார் இல்லைங்களா. அந்த சேதத்திலையும் பவுல் என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. அந்த வசனம் அதே அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, நீந்தி அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்களாம், கரை வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கரை வந்து சேர்ந்தாங்க. இப்படிப்பட்ட கப்பர் சேதத்திலையும் பவுல் என்ன பண்ணார், தைரியமாக இருந்தார். தைரியமாக இருந்து அந்த மாலுமிக்கு எழுந்து சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாக. இண்டிவிஜுவலாக சொல்கிறாருங்க, என்னை ஆட்கொண்டவர். அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே சொல்ல முடியுமா? என்னை ஆட்கொண்டவர், தைரியமா சொல்லணுங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு என்ன செய்யணுங்க, இருக்கணுங்க. அப்போதாங்க நம்ம வைராக்கியத்தை நம்மளுடைய விசுவாசத்தின் அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரிடத்தில் தயவு பெறுவார்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அந்த மாதிரி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கா? என்னால், நான் ஆட்கொண்ட தேவன், நான் நம்புகிற தேவன், என் மூலமா என்னுடைய பள்ளி ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமா நான் வசிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், என்னிடத்தில் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய தயவு அவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா நான் ஆட்கொண்டவரும் என்னை சேவிக்கிறவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க பவுல் சொல்றார். அதுவும் அந்த நேரத்தில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, அந்த நெருக்கத்தில் மத்தியில் சொல்ல முடியுமா? நெருக்கத்தின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும் சொல்லி, என்ன இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணின்னுக்கிறேன், ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுறேன், ஒரு இவர்கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கணுன்றக்காக ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கிறலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போகிறோம். அப்படி இனிமேல் ஜெபம் பண்ணாதீங்க. நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய கர்த்தாவே, அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் அடுத்த படிக்கு நம்ம போனோங்க. அடுத்த படியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு உடனே இதாகிடும், என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லி என்ன ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது, இணங்காத கர்த்தர் கூட கானான் ஸ்திரீக்கு இறங்கினது போல நமக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக இறங்குற. பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்கள் தின்னோன்னு சொல்லி சொல்லும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நமக்கு என்ன செய்யணும், தரணும். நெருக்கங்கள் இருக்கோங்க, பாடுகள் உபத்திரங்கள் இருக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அதே அப்போஸ்தலர் 1:20 இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கரை சேர்ந்து மெலிதான்ற தீவுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள்லாம் இவங்க மழையில் காற்றில் எல்லாத்தில் அடிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குளிர்க்கெல்லாம் எல்லாம் செய்கிறாங்களாம். வாசிமா அடுத்தது 3வது வசனம்.
பவுலினுடைய கையை என்ன செஞ்சிச்சு? பவுல் என்ன பண்ணுறாரு, விறகுகளாக எடுத்து அந்த நெருப்பில் போடுறாரு. ஏற்கனவே இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நெருப்பை மூட்டிட்டு தான் இருக்கிறாங்க, அனல் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாரு, சில விறகுகளை எடுத்து அது மேலே போடும்போது என்ன ஆயிடுச்சா, ஒரு விரியன் பாம்பு என்ன ஆயிடுச்சு, அவருடைய கையை கவி கொண்டது. வாசிமா அடுத்தது. பிழைக்க ஒட்டவில்லை. அதை கவனிங்க, என்ன சொல்கிறாங்க, உடனே இவ்வளோ நாள் நல்லா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சூடு வர்றதுக்கு நெருப்பெல்லாம் போட்டு குளிர் காயறதுக்கு எல்லாத்தையும் வச்சாங்க பவுல் அப்போஸ்தலனுக்கு. டக்குன்னு ஒரு பாம்பு வந்து பவுல் அப்போஸ்தலனுடைய கையை பிடிச்ச உடனே அந்த தீவார் அப்படியே நாக்கு பாருங்க எப்படி பரளுது. இவர் யார்? இவர் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தார். அவருக்கு என்ன வரல, இவர் கொலை பாதகன். என்ன சொல்கிறாங்க பாருங்க பவுல் அப்போஸ்தலனை பார்த்து. முதல்ல அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சவங்க திடீர்னு என்ன மாற்றிட்டாங்க பாருங்க. இவர் யார்? இவர் கொலை பாதகன். இதுதாங்க உலகம். நம்ம நெருக்கத்தின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோன்றது என்ன செய்யுது, உலகம் நம்மளை பார்த்து கொண்டு இருக்குது. உடனே இவங்க இன்னும் ஆண்டவரை தேடுறாங்க, இன்னும் இவங்க முழுசாக நம்புகிறாங்க, இவங்க போய் ஆண்டவரை நம்பின்னு இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த நெருக்கத்தில் என்ன செய்கிறாங்க, நம்மளை என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கத்தர் கத்தர்ன்னு சொல்லிட்டு போனியே. குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா அதனால் வர இதுகள் பாடுகள் பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். நம்ம எல்லாம் வந்து கிறிஸ்தவ குடும்பத்திலே இருந்து வளர்ந்ததுனால நமக்கு அவ்வளோ தெரியல. ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருக்குன்றது உண்மையாகவே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உடனே என்ன சொல்லுவாங்க, நீ என்ன கத்தர் கத்தர்ன்னு போனால் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜனங்க சொல்கிறாங்க, இவன் மனுஷன் கொலை பாதகன். பவுலை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா சமுத்திரத்தில் தான் இவருக்கு அந்த கப்பல் சேதத்தில் தான் இவர் உயிரை காப்பாற்றின்னு வந்தாங்க. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, பாம்பு வந்து இவர் கையை என்ன பண்ணிச்சு, சுத்திக்கிச்சு. அவ்வளோதான், இவர் பாம்பு கடிச்சு இவர் சாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க 6வது வசனம் வாசிமா. சாரி 5வது வசனம். ஆமென். ஒரு தீங்கும் பவுலுக்கு என்ன செய்யல, வரல. அதை என்ன பண்ணாரா, உதறி போட்டார். அதில் ஃபர்ஸ்ட் சம்பவத்தில் பார்த்தோம், அந்த நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்யணும், புறப்பட்டு போகணும். அடுத்து இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்யணும் தெரியுங்களா, உதறி போடணும். என்ன நெருக்கங்கள் வந்தாலும், யார் என்ன நம்ம எதிராக பேசினாலும், நமக்கு விரோதமாய் சதி செய்தாலும், என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் என்ன செய்யாத, உதறி போடணும். இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இனிமேல் உதறி போடுங்க. நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்று என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். நம்ம உண்மையா இருக்கும் போது கண்டிப்பா எந்த ஆயுதமும் நமக்கு விரோதமா என்ன செய்யாது, வாய்க்காது. நெருக்கத்தில் புறப்பட்டு போறத கத்துக்கங்க. அதே மாதிரி நெருக்கத்தை உதறி போடுறத கத்துக்கங்க. அவங்க எப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி அவங்க பண்ணிட்டாங்களே, அதை யோசி உட்கார்ந்து நம்மளுடைய சமாதானத்தை நம்ம என்ன செய்யறோம், இழந்து போகிறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இனிமேல் இந்த மார்ச் மாசத்துல என்ன பண்ணணும், நெருக்கங்களை உதறி போடுகிறவர்களாய் காணப்படும். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்க போறீங்க? உதறி போடுறவங்களா காணப்பட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு அற்புதத்தை பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் செய்தது போல என்ன தெரியுமா சொன்னாங்களா எல்லாருமே. கடைசியில் பவுலை முதல்ல மனுஷன் கொலைபாதன் சொன்னவங்க அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இவர் தான் தேவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, முதல்ல என்ன வார்த்தையினால சொன்ன ஜனங்கள் அதுக்கப்புறம் பவுலுக்கு ஒரு தீங்கம் வராமல் இருக்கும் போது, ஹல்லேலூயா, ஒரு தீங்கம் வரலன்னு ஒன்னே என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, பவுல் அப்போஸ்தலனை பார்த்து இவர் தான் யாரு, தேவன் சொல்லிட்டாங்க. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு எந்த விதத்தில் பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்தீங்களோ நாங்கள் அறியும். கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆகார சொல்கிறாரு, இருதயத்தை என்ன செய்கிறாரு, நிறுத்து பார்க்குறாரு கர்த்தர். என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, சதீஷோடைய இருதயம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா, நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா. கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு அசைவும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, புறப்பட்டு போங்க, உதறி தள்ளிட்டு போங்க. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்குதுன்னு அந்த நாளில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி சிறக்க பண்ணினது போல இந்த நாளில் நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், நம்ம ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்
இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நீர் விடுதலை தந்து நீர் வழி நடத்தல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம் கடைசியாக மன்னிக்கணும். மகா